அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டுமாக. சர்தார் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, இன்னைக்கு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஹஸ்ரத் எங்கள் வீட்டில் நஸ்ரீன் ஃபாத்திமா என்ற பெயர் நிறையா பேத்துக்கு வச்சுருக்காங்க, என் பிள்ளைக்கும் நான் அதை வைக்கலான் இருக்கேன் ஹஸ்ரத், இதோடைய தர்ஜுமா என்னன்னு கேட்டிருந்தாங்க. இந்த நஸ்ரீன் என்பது பாரசீக மொழிகளிலே ஒரு பூவுக்கு பெயர் சொல்லக்கூடிய நஸ்ரீன் என்பதாக சொல்லுவாங்க. ஒரு காட்டு ரோஜா என்பதாக சொல்லுவார்கள். அதை நஸ்ரீன் என்பதாக அழைப்பாங்க. ஃபாத்திமா என்பதற்கு தூய்மையானவள், அசுத்தத்திலிருந்து மீண்டு வந்தவள், வெளியே வந்தவள் என்று இதோடைய தர்ஜுமாவாக இருக்கிறது. நஸ்ரீன் ஃபாத்திமா என்று எந்த வரலாறுகளிலேயும் ஹதீஸுகளிலேயும் வரல. ஆனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்பதாக சொல்லி பல ஹதீஸுகளும் பல வரலாறுகளும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் சுருகத்தின் தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அதையெல்லாம் விட ஃபாத்திமா பின்த் முஹம்மது என்பதாக அழைப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள் அல்லாஹ் ரஹ்மான் இந்த பெயரை யார் யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ அனைத்து மக்களுக்கும் பரக்கத்து செய்து தந்தருள் புரிவானாக. இது ஒரு முஸ்லீம்களுடைய அழகான ஒரு பெயராக இருக்கிறது, நஸ்ரீன் ஃபாத்திமா என்பதாக சொல்லி. ஆகையால் இன்ஷா அல்லாஹ் இந்த பெயரை வைத்தவர்களுக்கு அல்லாஹ் பரக்க செய்வானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். என்று அன்போடு உங்கள் கோவை அபூ தல்ஹா ரியாஜி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.